எந்த ஆயில் சேர்க்காம எந்த சிரமமும் படாமல் நல்ல ஹெல்தியான புரோட்டீன் நிறைந்த லட்டு சட்டுன்னு 30 மினிட்ஸில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். என்ன இது வறுத்த வேர்க்கடலையே திரும்ப வறுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னினா எப்போயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் எப்போயுமே ரோஸ்ட் பண்ணியே ப்ரிப்பேர்டாக வச்சுருப்பேன். ஸோ இப்போது வீடியோக்காக உங்களுக்கு நான் லைட்டாக இப்போது ரோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் ரோஸ்ட் பண்ணி அதை தோல் நீக்கி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரியே நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுற வரையும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்க்க போகிறோம். நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் சேர்க்குறேன். ஸோ வெள்ளை எள்ளுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அது லேடிஸ்க்கு ரொம்பவே தேவைப்படுற ஒன்று. என்னன்னு பார்த்திங்கன்னா அது ஹார்மோனல் பேலன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பெண் குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைகள், அதாவது 9 வயசில் இருந்தே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் லெவல்லாம் பேலன்ஸ்டாக இருக்க சப்போர்ட் பண்ணும். மெயினாக இதில் ஜிங்க் அண்ட் செலீனியம்லாம் இருக்கிறதுனால இம்யூனிட்டி லெவல் பில்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். ஸ்கின்னு அண்டு ஹேருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸ்கின்னை நம்மளுக்கு நல்லா ஷைனிங்காக கொடுக்கும், ஹேரை க்ரோத் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சது தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷர் லெவலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொன்று ஃபைபர் கண்டென்ட்டெல்லாம் இதில் நிறையா இருக்கிறதுனால மெயினாக டயட்டில் இருக்கிறவங்க இது எடுத்துக்கிட்டால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த தண்ணியிலேருந்து மீனெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி துள்ளி குதிக்குமோ அதே மாதிரி இது சீட்ஸ் எல்லாமே ரோஸ்ட் ஆன பின்னாடி டப்பு டப்புன்னு துள்ளி குதிக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், சீட்ஸ் எல்லாம் டப்பு டப்புன்னு குதிக்கிறது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துருங்க. அதனால் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பம்கின் சீட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்னீசியம், அயன், ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு போன் ஹெல்த்துக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பிளட் சுகர் லெவல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், ரெகுலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு டயபெட்டிக் பீப்புளுக்கு மெயினாக இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸில் உங்களுக்கு காக்னிட்டிவ் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது பிரெயின் மெமரிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால் நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே உங்களுக்கு கொடுக்குறது இது ரொம்ப ரொம்ப நல்லது. சன்ஃப்ளவர் சீட்ஸை கொடுக்குறது நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து ஆல்மண்ட்ஸும் வால்நட்ஸும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்மண்ட்ஸு வால்நட்ஸ் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே தான், பிரெயினுக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆல்மண்டுன்றது ஸ்கின் அண்டு மெமரி, பிரெயின் மெமரிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் விட்டமின் இ அண்டு ஹெல்த்தி ஃபேட் கண்டென்ட்டெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு மெமரி கண்டென்ட்டுக்கு இது ஆல்மண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நட்ஸ் எல்லாம் தனியாக அரைச்சிக்கோங்க, சீட்ஸ் எல்லாம் தனியாக அரைச்சிக்கோங்க. இது தேவைப்பட்டால் நீங்கள் இன்னமும் சீட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸு பார்த்திங்கன்னா அடுத்து பிஸ்தா சேர்த்துக்கலாம். அப்புறம் வேறு அவ்வளோதான், பிஸ்தா மட்டும்தான் இன்னும் நான் சேர்க்கல. அது நீங்கள் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப்பு வெல்லத்தையும் நான் மிக்சியில் நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோடு நான் மாவோடையும் சேர்த்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற தன்மையில் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த இதுக்கு நான் 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன்.
ஸோ அந்த வெல்லத்தை வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிக்கிற தன்மையில் கிடச்சிரும். நீங்கள் லட்டு பிடிக்கும் போது வேணும்னா கையில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ, அதாவது நல்ல எண்ணெயோ நெய்யோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ வேணால் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் லட்டு பிடிக்கிறதுக்கு. ஆனால் அப்பா டேய் லட்டெல்லாம் எப்படி தான் பிடிக்கிறாங்களோ தெரியல. கை ஒரு ஃபிங்கரெல்லாம் வந்து ஒரு வலி ஆயிடுச்சு பிடிக்கிறதுக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து நான் ஒரு 25 லட்டு பிடிச்சி எடுத்திருப்பேன். அதுவே வந்து ஒரு வலி ஆயிடுச்சு. அதனால தான் லட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஆந்திராவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கேரளாவுக்கும் அந்த மாதிரி இருக்குது ஷேப்பெல்லாம். ஸோ இதுதான் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அதாவது நான் வளர்ந்த போதெல்லாம் வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருந்ததே வந்து தெரியாது. ஒன்று பாதாம் இருக்குது அப்படின்றதான் வந்து தெரியும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்னென்னமோ வியாதியெல்லாம் வருது. ஸோ இப்போ இருந்தே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா இன்னும் வர்ற காலங்களில் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி லெவலை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தப்பிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண லட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். தினமுமே பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் தினமும் ஒரு லட்டு எடுத்தாலுமே போதுமானது. உங்களுக்கு இதில் அவ்வளோ ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. ஸோ அதாவது நம்மளுக்கு லட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடச்சோன்னவே உதிரும். அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த உடச்சோன்னவே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என் பொண்ணை பாருங்கள் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா எப்படி அதை உதுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இந்த இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலான்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே அதை எல்லாத்தையும் பிட்டு போட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. என்னமோ கடைசியில் அது சாப்பிட்டு முடித்தா சரிதான். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.